வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையுதுன்னா அந்த குறைய அவர் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஹைப்போகிளைசிமியாவோட அறிகுறிகள் அல்லது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தவறுதலாக இன்சுலின் டோஸ் அதிகமானால் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவரோட ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 90லிருந்து 75 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு வந்துச்சுன்னா, 90க்கு கீழே வந்துச்சு, 75 மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா அவருக்கு இன்சுலின் சுரப்பது உடனே நிற்கும். அடுத்தது, அவரோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு 75லிருந்து 60 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவு இருந்துச்சுன்னா இன்சுலின் ஆன்டகனிஸ்ட் என்று சொல்வார்கள். இன்சுலினுக்கு எதிர்ப்பாக வேலை செய்கிற ஹார்மோன்ஸ், குளுக்ககன், அட்ரினலின், குரோத் ஹார்மோன் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பது அதிகமாகும். அடுத்தது, அவருக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு 60லிருந்து 45 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவில் இருந்துச்சுன்னா அவருக்கு பகுத்தறியும் தன்மை, ஒரு ப்ராப்ளத்தை அணுகிறது, தீர ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கும் தன்மை, காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த திறன் போயிடும். ஆராய்ந்து யோசித்து முடிவெடுக்கும் திறன் அவருக்கு போயிடும். அடுத்தது, அவருக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு 45லிருந்து 30 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு போயிடுச்சுன்னா அவருக்கு அதிகமான உடல் சோர்வு ஏற்படும். ரொம்ப களைப்பாக உணர்வார். அவரால் ரொட்டீன் வேலைகள் செய்ய முடியாது, உடனே படுத்துக்கணும் போல் இருக்கும். அடுத்தது, அவருக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு 30 to 15 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு போச்சுன்னா அவருக்கு மயக்கம், வலிப்பு போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் அவரோட சர்க்கரை அளவு 15 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியாது. அவருக்கு பெர்மனன்ட் டேமேஜ் வந்து அவர் இறந்து விடுவார். ஆகவே இந்த அளவுகளை நாம் கருத்தில் கொண்டு ஒரு பேஷண்ட்டை அந்த மாதிரி ஒரு அறிகுறி வந்தால் உடனே குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணி அது ப்ரூவ் ஆச்சுன்னா அப்போதைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெமெடிஸ், ஒரு சர்க்கரை அதிகமாக போட்ட காஃபி இல்லை ஒரு சாக்லேட், ஒரு இனிப்பு போன்றவை கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மிக மிக அவசியம். நன்றி நண்பர்கள்.